எனக்கு எல்லா இடமும் பார்த்து போர் அடிச்சிருச்சு. வேற ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அட ஆமாங்க. சூப்பரான ஹிடன் ஸ்பாட்டோட தான் வந்திருக்கிறேன். நம்ம நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் தோப்புத்தரை அப்படிங்கிற ஏரியால இருந்து 10 மினிட்ஸ் டிராவல் பண்ணா போதும். இந்த ஆற்காட்டுத்துறை ஊருக்கு வந்து நம்ம வந்து சேர்ந்துரலாம். இந்த ஊர்ல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மீன்பிடி தொழில் தான் நடக்கிற இடம் தான். 24 ஹவர்ஸும் வந்து போட் போய்க்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து ஆளுங்க கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் இல்லாம இங்க புதுசா பார்த்தீங்கன்னா, தரையிலேருந்து கடல் வரை ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த சைடும் வந்து நிறைய பாறைகள் வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அண்ட் நடுவில் வந்து ரோடு இன்னும் வரல. இப்போ தான் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து 2 வீலர் 4 வீலர் வந்து எல்லாமே போகலாம். ஆனால் ரோடு வந்து அந்தளவு நல்லாவே இல்லை. நாங்கள் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப குண்டும் குழியுமாக இருந்தது. அதுக்கு மேலே ஆட்டோ எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் நாங்கள் நடந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனோம். ஆனால் எட்ஜு வரை எங்களால் போக முடியல. ஏன்னா மழை வர்ற மாதிரி இருந்தது. நடக்கவும் முடியல. ஏன்னா ரோட் சரியில்லை. ரோட் போட்டிருந்தா ஆக்சுவலி ஆட்டோவே எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். இந்த எட்ஜு நாங்கள் லெஃப்ட் சைடு எட்ஜு தான் நாங்கள் போகணுன்னு பிளான் பண்ணோம். ஆனால் ரைட் சைட்லையும் இருக்குது. அந்த எட்ஜில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் விசிட்னே சொல்லுவேன். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் ரிஷஸ் டஸ்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.